வணக்கம். இது 2024ஆம் ஆண்டு தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக என்னால் தயாரிக்கப்பட்ட வெற்றிக்கனிகள் எனும் மாதிரி பரீட்சைகள் தொகுப்பில 3வது மாதிரி பரீட்சை தொகுதியில வினாத்தாள் 1 இறுதிப்பக்க வினாவுக்கு, அதாவது 38, 39, 40 ஆகிய வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன். அதாவது மாணவ செல்வங்களே, பரீட்சையை வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லது பரீட்சையை வெற்றி அடைந்தவர்கள், ஏற்கனவே வெற்றி அடைந்தவர்கள், இந்த தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 10 வயது பிள்ளைக்குரிய பரீட்சை, இந்த பரீட்சை ஒரு போட்டி பரீட்சை குழந்தைகளுக்கான. அப்ப இதுல வினாத்தாள் 1ல தான் பல பிள்ளைகளும் இடர்படுவது இயல்பு. காரணம் என்னென்றால், வினாத்தாள் 1 பாடசாலை பாடப்பரப்பை தவிர்த்து வருவதால் பிள்ளைகளுக்கு அது கொஞ்சம் இடர்பாடாக இருக்கின்றது. அப்ப அதிலே ஓரளவு நல்ல பயிற்சி பெற்றுக் கொண்டால் பாடசாலையில ஆசிரியர்கள் கற்பிக்கின்ற பாடங்கள் விளங்கிக் கொள்வதனால் அதையும் பரீட்சையில இந்த வினாத்தாள் 1க்கு நாங்கள் மேலதிக ஆயத்தம் செய்து பாடசாலை பாடப்பரப்பில் கற்பதன் மூலமும் அறிந்ததை கொண்டு பரீட்சை செய்வோமா இருந்தால் நிச்சயமாக வெட்டுப்புள்ளிக்கு மேல பெற முடியும், அல்லது வெட்டுப்புள்ளியை அண்மித்து அதிக புள்ளிகள் பெற்று எங்கள் திறமையை வழிகாட்ட முடியும். இந்த புலமைப்பரிசில் பரீட்சையில் எல்லாரும் 8 புள்ளிக்கு மேலே பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உண்மையிலேயே தவறு. ஏனென்றால் திறமையான பிள்ளை 8 புள்ளிக்கு அண்மையில தான் பெற முடியுமே ஒழிய 8 புள்ளிக்கு மேலே போறது என்பது அதிதிறமையான பிள்ளைகள்ல தான் காணக்கூடியதாக இருக்கும். அப்ப எல்லோரும் அதிதிறமையாக இருந்துவிடக்கூடிய சாத்தியம் இல்லை. ஆயினும் நாங்க எல்லாரும் எங்களுடைய அதிதிறமைய வெளிக்காட்டுறதுக்கு தொடர்ச்சியாக அதே சிந்தனையாக முயற்சி செய்தால் நாங்க அதிதிறமையாக மாறிக்கொள்ள முடியும். காரணம் என்னென்றால், மாணவர்கள் தானே அதிதிறமையானவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்ப எங்களை போலதானே அவர்களும் இருக்கிறார்கள். அப்ப அவர்களை போல நாங்கள் பெறக்கூடாது என்ற உழப்பாங்கோட கடின முயற்சி செய்தால் நிச்சயமாக அதிதிறமையானவர்களாக நீங்கள் உருமாற முடியும். சரி, இனி வினாவுக்குள் வருகின்றேன். ஒரு ஏயில் உள்ள பல சிறிய மரக்குற்றிகள் அடுக்கில் இருந்து ஒரு பியில் உள்ள குற்றியொன்றை பெறுவதற்கு நீக்கப்பட வேண்டிய சிறிய குற்றிகளின் எண்ணிக்கை யாது? அப்ப இந்த வினாத்தாள்ல அவதானிங்கோ, அதாவது இந்த இடத்துல ஏனான்றதை எழுதி கொள்ளுங்கோ, எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுது. இது சதுர மரக்குற்றியாக இருக்கும் பட்சத்தில் இதன் நீளப்பக்கம், அகலப்பக்கம், உயரப்பக்கம் ஒரே அளவு எண்ணிக்கையாக இருக்குமாக இருந்தால் இது சதுரமுகி குற்றி என நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். ஆனா இது கண் பார்வையில இது நீளம் கூடுதலாகவும் அகலம் குறைவாகவும் தெரிகின்றது. அது படம் வரைந்தவர்கள் சில தவறுகள். ஆனா உண்மையிலேயே இது ஒரு சதுரமுகியாக நாங்கள் கருதுவோமாக இருந்தால் அதன் நீளம், அகலம், உயரம் ஒரே அளவுடையதாக இருக்கும். அதான் சதுரமுகி. சதுரமுகி என்பது உருவம், சதுரம் என்பது வடிவம். வடிவம் என்பது 2 பரிமாணம், உருவம் என்பது 3 பரிமாணம். அதாவது 2 பரிமாணம் என்பது நீளமும் அகலமும் சமமாக இருப்பது சதுரம் என அழைக்கப்படுகின்றது. செவ்வகம் என்றால் அகலத்துக்கு அகலந்தவன், நீளத்துக்கு நீளத்தவன். அதான் 2 பரிமாணம் வடிவங்கள். இந்த சதுரமுகங்களை 6 பக்கமும் முகமாக கொண்டதான் சதுரமுகி. அப்ப 6 பக்கங்கள் இருக்கின்றால் நீளம், அகலம், உயரம் என இருக்கின்றது என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அப்ப அது 3 பரிமாணம்.
இங்கே நீளப்பாங்கில் 5 குற்றிகளும் 5 குற்றிகளின் விளிம்புகளும் ஓரங்களும், அதாவது நீளப்பாங்கில் 5, அகலப்பாங்கில் 5 விளிம்பு ஓரங்கள், அதாவது சதுர முகிகளின் ஓரங்களும் உயரப்பாங்கில் 5 இருக்கின்றபடியால் இங்கே இருக்கின்ற மொத்த சிறிய சதுர குற்றிகளின் எண்ணிக்கை 5 தர 5 தர 5. அதாவது 5ஐ ஒரு தடவை பெருக்கினார் சதுரன், சாரி இன்னும் 5ஐ 5ஆல பெருக்கினார் சதுரன். இது அதாவது கணம் என்று சொல்றது, வர்க்கம் கணம் என்று சொல்றது உயர்கல்வியல்ல. உங்களை பொறுத்தவரையிலே இப்ப 5ஐ 5ஆல் பெருக்கிறீர்கள், பிறகு அந்த வந்தபடியை 5ஆல் பெருக்கிறீர்கள். இதன் இந்த சதுர முகியில இருக்கக்கூடிய குற்றிகளின் எண்ணிக்கை. அப்ப 5 தர 5 25, 25 5ஆல் பெருக்கினா 125 சதுரமுகி குற்றிகள் இங்கு இருக்கின்றது. இப்ப இங்க வினாவிலே என்ன கேட்கப்படுகின்றது என்றால், இது போன்ற ஒரு உருவை பெறுவதற்கு இதிலிருந்து எத்தனை சதுரமுகி குற்றிகள் நீக்கப்பட வேண்டும்? அப்ப இதுல இருப்பதை நாங்கள் இப்ப கண்டுபிடித்துட்டோம் 125. அப்ப இந்த சிறிய சதுரமுகி குற்றியில எத்தனை சிறிய குற்றிகள் இருக்கிறது பார்த்தால் 2 2 2. அப்ப 2 தர 2 தர 2 என்றால் 2 4 4 2 8. அப்ப 8 குற்றிகள் ஆவதற்கு 125 இருந்து 8 கழித்தால் 7 1 1 117 குற்றிகளை நீக்குதல் வேணும் என்பது கேள்விக்கான விடையாகும். இனி நாங்கள் அடுத்த வினாவுக்குரிய விடை காண்பதற்கு முயற்சி செய்வோம். அதாவது 39வது கேள்வி. 39வது கேள்வியை அவதானியுங்கள். ஏபி எனும் இரு மாணவர்கள் பாடசாலை முடிவடைந்து வீடு சென்ற வழிபாதைகளும் திரும்பிய திசைகளும், ஏபி என்ற 2 மாணவர் பாடசாலை முடிந்து வீடுக்கு செல்லுற வழிபாதைகளும் திரும்பிய திசைகளும் இங்கே தகவல்களாக தரப்பட்டுள்ளது. பிறகு வினா கேட்கப்படுகின்றது, பாடசாலையிலிருந்து ஏபி எனும் இரு மாணவர்களினதும் வீடுகள் அமைந்துள்ள திசைகள் பற்றிய பொருத்தமற்ற விடை யாது என்று கேட்கப்படுகின்றது. அதாவது திசைகள் பற்றிய பொருத்தமற்ற விடை. நாங்கள் இங்க கவனிக்க வேண்டியது பொருந்தாத விடை தான் தெரிவு செய்தோம். முதல்ல நாங்கள் இந்த தகவலை பின்பற்றி இந்த இரு மாணவர்களும் தங்கள் பாடசாலையில இருந்து, இப்ப இதான் பாடசாலை என்று வைத்துக் கொள்வோம். இந்த பாடசாலையில இருந்து இந்த இரு மாணவர்களும் புறப்பட்டு தங்களோட வீட்டுக்கு போன வழிபாதைகள் ஏயிலே ஒரு தகவலாகவும் பியிலே இன்னொரு தகவலாகவும் தரப்பட்டது. முதலாவது நாங்கள் ஏ தகவலை பார்ப்போம். பிரதான வாயிலினூடாக வெளியே வந்து, சரி, இப்படியாக அந்த பிள்ளைகள் வெளியே பெறுகிறார்கள். 2 பேரும் வலது பக்கத்துக்கு திரும்பி ஏ என்பவர், அதாவது ஏபி 2 பேரும், ஒரு ஆள் ஏ அடுத்த ஆள் பி. ஏ என்பவர் வலது பக்கத்துக்கு திரும்பி, வலது பக்கம் என்றால் அவற்றை இந்த பக்கம் வலது பக்கத்துக்கு திரும்பி 100 மீட்டர் சென்று 100 மீட்டர் போகின்றார். சென்று எதிர்ப்படும் சந்தியில், இப்படியாக ஒரு சந்தி இருக்கின்றது, அவர் இந்த திசையில போகின்றார். இந்த சந்தியில் இடது கை பக்கம் திரும்பி, இடது பக்கம் திரும்பி, இடது பக்கம் என்றால் இப்படி இவர் போகின்ற போது இதுதான் இடது பக்கம், திரும்பி 100 மீட்டர் சென்று தனது வீட்டை அடைகின்றார். அப்ப அவருடைய வீடு இருப்பது இப்படியாக நாங்கள் கருதுவோம். ஏ சென்ற வழிபாதை. அடுத்தது பி சென்ற வழிபாதை. பிரதான வாயிலினூடாக வெளியே வந்த அவர் பி என்பவர் பிரதான வாயிலினூடாக வெளியே வந்து இடது பக்கத்துக்கு திரும்பி 100 மீட்டர் சென்று, அப்ப இங்காலேயும் பாதை இருக்கின்றது, இங்கேயும் சந்தி இருக்கின்றது. சரி,
இடது பக்கத்திற்கு திரும்பி 100 மீட்டர் சென்று அவர் 100 மீட்டர் போகின்றார். எதிர்ப்படும் சந்தியில் இடதுகை பக்கம் திரும்பி இப்படியாக சென்றவர் அவர் இங்கே வந்தால் இது அவற்ற வலதுகை பக்கம், இது இடதுகை பக்கம். அப்ப இடதுகை பக்கம் திரும்பி 100 மீட்டர் வந்து வீட்டை அடைகின்றார். அப்ப அவருடைய வீடு இருப்பது இங்கே. இப்ப எங்களுக்கு கேள்வி என்ன, பாடசாலையில் இருந்து தான் பாடசாலையில் இருந்து ஏபி எனும் இரு மாணவர்களிடம் வீடுகள் அமைந்துள்ள திசைகள் பற்றிய பொருத்தமற்ற விடையாக. அப்ப பாடசாலையிலிருந்து இந்த திசையில ஏ இந்த வீடு இருக்கின்றது, இந்த திசையில பி இந்த வீடு இருக்கின்றது நாங்கள் எழுதி பார்த்த முறையில. ஆனா இங்க பொருத்தமான விடையை தெரிவு செய்து அதை நீக்கினாத்தான் பொருத்தமற்ற விடையை கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த திசைகள் எங்களுக்கு தெரியும், இது உபதிசைகள். இது வடகிழக்கு திசை, இது தென்மேற்கு திசை. அப்ப வடகிழக்கு தென்மேற்கு என்ற விடை பொருத்தமான விடை. அப்ப அந்த விடை இங்க பொருந்தாது. இதே மாதிரி இப்படியாக அவர்கள் இருவரும் பாடசாலையை விட்டு வெளியே வந்தால் இந்த மாதிரி, அதாவது இப்படி தெரியிருக்கின்றது. இங்கே 2 சந்தி தெருக்கள் இருக்கின்றது. இப்படியாக அவர்கள் வந்தால் ஏ என்பவர் இவராக இருந்தால் அவர் வலதுகை பக்கம் 100 மீட்டர் போய், அதாவது இது பாடசாலை, அவர் வலதுகை பக்கமாக வலதுகை பக்கம் 100 மீட்டர் சென்று எதிர்ப்படும் சந்தியில் இடதுகை பக்கம் திரும்பி 100 மீட்டர் சென்று வீட்டை அடைகின்றார். வீடு இருப்பது இங்கே. அடுத்த பி என்பவர் இங்கே இவர் நிற்கின்றார். பி என்பவர் பிரதானமாக வந்து இடது பக்கமாக வந்து சந்தி சென்று அங்கிருந்து இடது பக்கமாக திரும்பி சென்று தன்னுடைய வீட்டை அடைகின்றார். அப்ப இப்ப அவர் 2 பேற்ற வீடுகளும் இருப்பது இந்த எதிர் திசைகள்ல. இந்த எதிர் திசை என்றால் இது வடமேற்கு, இது தென்கிழக்கு. அப்ப அந்த விடையும் வடமேற்கு தென்கிழக்கு என்ற விடையும் பொருத்தமான விடை. அப்ப அதை தவிர்த்தால் பொருத்தமற்ற விடை இங்கே 2வது விடை என்பது தெளிவாகின்றது. இனி நாங்கள் இந்த பரீட்சைத்தாளின் 40வது வினாவுக்கு, இறுதி வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். அடைப்புகளில் நிறையாகவும் நிரலாகவும் 3 வடிவங்களும் இடப்படுமாறு அடைப்புகள் நிரப்புதல் வேண்டும். இதற்கேற்ப வினாக்குறிகள் 2லும் இடப்பட வேண்டிய வடிவங்கள் அவை. இங்கே என்ன சொல்லப்படுது என்றால், இங்கு 9 அடைப்புகள் இருக்கின்றது. இங்கே 3 வடிவங்கள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த 3 வடிவங்களையும் நிரலாகவும் 3லையும் இந்த 3 வடிவங்களும் இருக்கணும், நிறையாகவும் இந்த 3 வடிவங்களும் மாறி மாறி இருக்கலாம், ஒரே ஒழுங்கிலே இருக்கணும் என்று இல்லை. இதுதான் இங்க சொல்லப்படுகிறது. இப்ப அடைப்புகளின் நிறையாகவும், நிறை என்றால் இப்படி வரிசை, நிரலாகவும் மேலிருந்து கீழாக அல்ல கீழிருந்து மேலாக 3 வடிவங்களும், இந்த வகையான 3 வடிவங்களும் இடப்பெறுமாறு அடைப்புகளை நிரப்புதல் வேண்டும். அப்ப இந்த அடைப்புகளுக்கு இந்த 3 வடிவங்களும் மாறி மாறி அமையலாம். இதற்கேற்ப இந்த வினாக்குறி இடங்களுக்கு வர வேண்டிய உருக்கள் எது, இதா 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 என்றதை நாங்கள் தெரிவு செய்து விடையாக வழங்குதல் வேண்டும். அப்ப நாங்கள் இங்க பார்க்கிறோம், இந்த நிரல் மட்டும் சரியாக இருக்கின்றது. அதாவது 3 வடிவம் இருக்கு, வட்டம் இருக்கு, சதுரம் இருக்கு, முக்கோணம் இருக்கு. இப்ப எங்களுக்கு இதை கேட்கப்படுது, இதை கேட்கப்படுது. அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால், முதல்ல இந்த நிறையில 3 வடிவமும் வர வேண்டும் என்றால் வட்டம் இருக்கின்றது, முக்கோணம் இருக்கின்றது. அப்ப இந்த நிறையில வர வேண்டியது சதுரம் என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது.
அப்ப இனி இந்த இடத்துல வர வேண்டியது எது என்ற கேள்விக்கு நாங்கள் இப்ப நன்றாக பார்க்க வேண்டும். இதுல மேலிருந்து கீழாக வர வேண்டியதும் இங்க வலமிருந்து இடமாக வர வேண்டிய இந்த வடிவம் எது? இந்த நிரல்ல இங்க சதுரம் பெற முடியாது. ஏன்? இங்க சதுரம் இருக்கிறபடியால் இங்க சதுரம் பெற முடியாது. அதே நேரம் இந்த நிறையில இங்க முக்கோணமும் பெற முடியாது. ஏன்? இங்க இருக்கிறபடியால் அதுவும் இங்க பெற முடியாது. அப்ப சதுரமும் முக்கோணமும் பெற முடியாது என்று கண்டால் இந்த இடத்துல வர வேண்டியது வட்டம். இங்க சதுரம் என்று முதல் கண்டோம். அப்ப இங்க சதுரம் பெற முடியாது. இங்க முக்கோணம் இருக்கின்றது, இங்க முக்கோணம் பெற முடியாது. ஏன்? ஒரே வரிசையில 3 வடிவங்களும் இருக்கணும். அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது வட்டம். அப்ப இந்த வினாக்குறி இடத்துல சதுரம் வட்டமும் வருதல் வேண்டும். ஆகவே இரண்டாவது விடைதான் பொருத்தமானது. நாங்க மற்றவற்றை பார்த்தா கூடி இதுல சதுரம் பெறக்கூடாது, இங்கே சதுரம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல சதுரம் பெற முடியா, வட்டம் பெற முடியாதால் இங்கே என்ன வரணும்? முக்கோணம் பெற வேண்டும். இங்கே இந்த இடத்துல சதுரம் பெற முடியாது, முக்கோணம் பெற முடியாது, அப்ப வட்டம் தான் பெறணும். இங்க வட்டம் முக்கோணம் இருக்கிறபடியா இங்க சதுரம் தான் பெற வேண்டும். இப்ப நாங்க இந்த வடிவங்களில் ஒழுங்கில பார்த்தால் இரண்டும் முக்கோணமா இருக்கு, இங்க சதுரமா இருக்கு, இங்க வட்டம் சதுரமா இருக்கு. எதிர் திசையில மற்ற திசையில, அதாவது ஏதாவது ஒரு திசையில தான் இந்த மாதிரியாக 3ம் ஒழுங்காயிருந்தால் ஒரே வடிவங்கள் வந்து கொண்டிருக்கும். அதாவது வடகிழக்கு தென்மேற்காக. இப்ப உங்களுக்கு புரிந்தால் சரி, நன்றி. இனி அடுத்த வினாவிடையில் சந்திப்போம்.